अस्मद्गुरुपरमगुरून्यतिवरपूर्णो सयामुनं रामं पद्माक्षनाथषडजित्सेनेशरमारमापतीन् वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लभीजनवल्लभं जयन्ती सम्भवन् धाम वैजयन्ती विभूषणम् उत्तिष्ठन् चिन्तय हरिं व्रजन् चिन्तय केशवं भुञ्जन् चिन्तय गोविन्दं ஸ்வபன் சிந்தய மாதவம் அப்படின்னு விழித்தல், நடத்தல், உண்ணுதல், உறங்குதல் அப்படின்ற 4 காரியங்கள் நாம் பொதுவாக பண்ணுறோம். இந்த 4 பிரிவான காரியங்கள் தான் நாம் பண்ணுறது. அதில் விழித்தல், தூங்கி எழுந்திருக்கும்போது ஹரிநாம சங்கீர்த்தனம் பண்ணணும் அப்படின்னு நேற்று பார்த்தோம். இந்த ஹரிநாம சங்கீர்த்தனம் எத்தனை தடவை சொல்லணும் அப்படின்னு சொன்னால், ஹரி 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 ஹரியே அப்படின்னு வைஷ்ணவ தினசரி அப்படின்றதுல கூட சுவாமி தேசிகன் அதை காட்டியிருக்கார். அதனால் 7 தடவை சொல்லணும். இது ஏன் 7 தடவை சொல்லணும் அப்படின்னா, இது நாமெல்லாம் இன்றைக்கி பிரபன்னாளாக இருக்கும், பிரபத்தி பண்ணவாளாக இருக்கும். இல்லை நம்ம குடும்பத்தில் வந்தவா இன்னும் பிரபத்தி பண்ணிக்கலைன்னா அவர்கள் தகுந்த சமயத்தில் ஆச்சாரியனை அண்டி பிரபத்தி பண்ணிக்கூடியவாளாக இருப்பாள். அதனால் நமக்கு எல்லா பாபத்தையும் பிரபத்தி பண்ணத்தினால சர்வ பாபேபியோ மோக்ஷ இஷ்யாமி அப்படின்னு எம்பெருமான் சொல்லிடுறான். அதனால் அந்த கடைசி காலத்தில் எல்லா பாபத்தையும் போக்கடிச்சுட்றான் பெருமாள். அதனால் நாம் அதி பிரபுத்தஹா அப்படின்னு மிக்க ஞானவான ஆகி கடைசி சமயத்தில் பெருமாளை அடைஞ்சிடுறோம். இந்த தேகம் பிரிகிற போது அந்த காரியம் நடக்கிறது. சரி, இப்போது ஆனால் பூர்வ காலத்தெல்லாம் அவள்லாம் பக்தி யோகன் பண்ணக்கூடியவர்கள். அந்த பக்தியோக நிஷ்டாலாம் கர்மாக்களை பண்ணி 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 பாப்பத்தை போக்கடிக்கணும். அது தவிர எம்பெருமான தியானம் பண்ணணும். அந்த தியானம் பண்ணுறதுக்கு முன்னே சாஸ்திரங்களில் சொன்னபடிக்கு கர்மாக்கள்லாம் அனுஷ்டித்து அந்த கர்மாக்கள்லாம் போய், அதான் கர்மாக்கள்னால பாபங்கள் தொலைந்து, எல்லா பாபங்களும் இல்லை, எம்பெருமான தியானம் பண்ண விட்டாத தடுக்கக்கூடிய பாப்பங்கள்லாம் தொலைந்து தியானம் பண்ணும்படி பண்ணும். அந்த கர்மாக்கள்லாம் பண்ணாக்கா தியானத்தை கெடுக்கக்கூடிய பாப்பங்களை தொலைச்சி தியானம் பண்ணும்படி பண்ணும். அதனால் அவள்லாம் அந்த காலத்தில் 7 தடவை ஹரி 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 ஹரிஹி அப்படின்னு சொல்லியிருக்கா. அதை தான் சுவாமி தேசிகன் வரி இருள் அழி வழி வனம் வரும் உணர்வோடு கரிகிரி மருவிய கரியவன் அடியினை பறிவொடு பரவு நல்லடியவர் பழவுரை ஹரி 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 ஹரியே. அடியவர்களுடைய பழவுரை வரி இருள் அழி வழி மனம் வரும் உணர்வோடு. அந்த கும்மிருட்டாக இருக்கக்கூடிய ராத்திரி, அந்த இருட்டு போய் அதுக்கப்புறம் தூங்கி எழுந்திருக்குச்சே, இந்த மாதிரி பழமையான உரை அப்படின்னு சொல்லிட்டு இது. ஏன்னா சாஸ்திரத்தில் சொல்லியிருக்குது, அப்படியே அவள்லாம் அனுஷ்டிச்சுட்டே வர 7 தடவை அப்படின்றத இந்த இடத்துல சொன்னார். அது என்னது அப்படின்றத ஏன் 7 தடவை சொல்லணும், ஹரிஹின்னு சொன்னால் என்ன அர்த்தம், எதுக்காக ஹரி சொல்லணும் அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்புறம் ஏன் 7 தடவை சொல்லணுன்றது தெரிஞ்சுக்கணும். ஹரிர் அரதி பாபானி துஷ்டச்சித்தாவபி ஸ்மிருதௌ அப்படின்னு. ஹரிஹின்னு துஷ்டச்சித்தனாக இருந்தால் கூட ஹரிஹின்னு சொன்னால் அவனுடைய பாபங்கள் போகும், விலகும். நல்லவனுடைய பாபம் போகிறதுன்னு மாத்திரம் இல்லை, துஷ்டனாக இருந்தால் கூட அவனுடைய பாபங்களும் போகும் சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா ஹரிஹின்றதுனால யாரை சொல்கிறது? ஹரிஹின்னா பாபானி ஹரதி. யார் பாபங்களை ஹரணம் பண்ணுறானோ, ஒழிக்கிறானோ, அவனை
ஸ்தோத்திரம் பண்ணால் உடனே அவன் நமக்கு உதவுறான், நம்முடைய பாப்பங்களை போக்கடிக்கிறான். இப்போது ஹரிர் ஹரதி பாப்பானின்னு சொன்னால் பாப்பங்களை ஹரணம் பண்ணுறவனுக்கு ஹரஹான் தான் வரணும். இதில் ஒரு விசேஷத்தையும் தெரிஞ்சுக்கணும், ஹரஹான் தான் வரணும். அதனால்தான் சிவனுக்கு அரஹா அப்படின்னு பேர். சிலத்தை சிவன் சிவனார் ஒழிக்கிறதுனால அவனுக்கு ஹரன்னு பேர். அப்போ இந்த இடத்துல ஹரிர் ஹரதி பாப்பானி ஹரிஹின்னு எப்படி வந்ததுன்னா, பாப்பங்களை ஹரணம் பண்ணுறதுனால அவனுக்கு அந்த பேராக இருந்தால் அரஹான் தான் வரும். இப்போ பெருமாளுக்கு கூட பிரணதார்த்தி ஹரன், பிரணத்தை வணங்கினவாளுடைய ஆர்த்தி கஷ்டத்தை அரஹா போக்கடிக்கக்கூடியவன், பிரணதார்த்தி ஹரஹா அப்படின்னு திருநாமம். ஆனால் பெருமாளுக்கு யார் ஒருத்தன் பாப்பங்களையும் போக்கடிக்கிறான் அவனுக்கு திருநாமமாகவும் அது ஆறுது அப்படின்னு சொன்னால் இந்த காரணத்தினால் இல்லை, ஸ்வதஹா திருநாமம் ஆறுதுன்னா அவனுக்கு ஹரிஹின்னு பேர், அவனுக்கு அரஹான்னு சொல்லக்கூடாது. அதனால் இந்த பாப்பங்களை போக்கடிக்கக்கூடிய எம்பெருமானுக்கு திருநாமமாகவும் அது அமையறதுனால இந்த காரணத்தினால இப்போ காரண பெயர் இல்லை, அது திருநாமமாக ஸ்வதஹா அமையறதுனால ஹரிஹி அப்படின்னு. அதனால் ஹரிஹின்னு ஏன் சொல்லணும்னு சொன்னால், நம்முடைய பாப்பத்தெல்லாம் ஒழிக்கக்கூடிய எம்பெருமானத்தினால அவனுடைய திருநாமத்தை நாம் ஜபிக்கணும். ஒருத்தர் வீட்டு வாசலில் போய் நாம் ஒரு உபகாரம் கேட்குறோன்னா, நீ ரொம்ப பணக்காரராச்சே, எனக்கு கொஞ்சம் பண உதவி பண்ணும் அப்படின்னு கேட்க போகிறோம். நீர் நல்ல ஞானம் உடையவராச்சே, எல்லாருக்கும் டியூஷன் எடுக்கிறாரு, எனக்கும் வித்தியை சொல்லித்தரணும், எனக்கும் டியூஷன் எடுக்கணும் அப்படின்னு கேட்குறது. அந்த மாதிரி எம்பெருமானு ஹரிஹின்னு நம்ம தியானம் பண்ணோன்னா உடனே அவன் நமக்கு நம்முடைய பாப்பத்தெல்லாம் போக்கடிப்பான். சரி, ஏன் 7 தடவை சொல்லணும் அப்படின்னு சொன்னால், கத்தியத்தில் சரணாகதி கத்தியம்னு பாஷ்யக்காரர் பண்ணியிருக்கார் ராமானுஷர். அதில் சரணாகதி பண்ணுற முதல்ல பிராட்டியை சரணம் புகுறார். எதுக்குன்னா, தான் எம்பெருமான்கிட்ட பண்ணக்கூடிய சரணாகதி நல்லபடியாக அமையணும் அப்படின்றதுக்காக. ஏன்னா ஒரு காரியத்தை நல்லபடியாக பண்ணால் தானே அதுக்கப்புறம் நல்ல பலன் வரும். ஏனோ தானோன்னு பண்ணால் பலனும் ஏனோ தானோன்னு தான் இருக்கும். அதனால் எம்பெருமானத்தில் பண்ணக்கூடிய சரணாகதி நல்லபடி அமையணும், அதுக்கு பிராட்டியினுடைய அருள் வேணும் அப்படின்னு பிராட்டியை சரணம் புகுறார். அப்புறம் பெருமாளை சரணம் புகுறார். அதுக்கப்புறம் அந்த சரணாகதியத்தில் இந்த சரணாகதி பண்ணுறதுக்கு உண்டான பிரமாணங்கள்லாம் எடுத்து சொல்கிறார். எப்படிலாம் சரணாகதி பண்ணணும், யார் சரணாகதி பண்ணணும் அப்படின்றதெல்லாம் சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் இப்படி சரணாகதி பண்ணின என்னுடைய பாப்பங்கள்லாம் க்ஷமஸ்வா போக்கடிக்கணும் அப்படின்னு 2 வாக்கியத்தினால சொல்கிறேன். மனோவாக்காயங்கள்னால் பண்ணக்கூடிய பாப்பங்கள்லாம் போக்கடிக்கணும், அனாதி கர்மத்தினால் பண்ணக்கூடிய பாப்பங்கள்லாம் எல்லா பாப்பத்தையும் க்ஷமஸ்வா பொறுத்து கொள்ள வேணும் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு அடுத்த சூர்ணிகை வாக்கியத்தில் என்ன சொல்கிறாருன்னா, மதிய அனாதி கர்ம பிரவாக பிரவருத்தாம், என்னுடைய அனாதியான கர்மத்தினாலே ஏற்பட்டதானே பகவத் சொரூப்ன. அதனால் என்னன்னா, அனாதி கர்மத்தினால என்ன ஆறுதுன்னா, இந்த சுத்தமாக இருக்கக்கூடிய ஜீவனுக்கு இந்த பிரகிருதி சம்பந்தம் ஏற்படுறது. முக்குணமாக இருக்கக்கூடிய சத்வரஜஸ்தமோ குணங்களை கொண்டதான பிரகிருதி இருக்குது, அந்த பிரகிருதியினுடைய சம்பந்தம் ஏற்படுறது. அந்த சம்பந்தத்திலேருந்து நீ சரணாகதி பண்ணின என்னையும், உனக்கு தாசபூத்தன்னு சொன்ன என்னையும், உனக்கு தாசபூத்தன்னும் சரணாகதி பண்ணினவன்ற இருக்கக்கூடிய என்னை மாம் தாரையா தாசபூதா சரணாகதோஸ்மி தவாஸ்மி தாசீதி வக்தாரம் மாம் தாரையா, என்னை நீ அந்த பிரகிருதி சம்பந்தத்திலேருந்து தாண்டு வைக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறேன்.
அதில் சொல்லச்சே அந்த பிரகிருதி சம்பந்தம் எப்படி உனக்கு வந்தது ஜீவனுக்கு அப்படின்னா, மதிய அனாதி கர்ம பிரவாக பிரவிற்த்தாம், என்னுடைய அனாதி கர்மங்கள்னாலே ஆரம்பிக்கப்பட்டதானே அந்த சம்பந்தம் அப்போ தான் ஏற்பட்டது. அந்த பிரகிருதியினுடைய சம்பந்தம் என்ன பண்ணுறது? அது பகவத் ஸ்வரூப திரோதான கரீம். இந்த ஜீவனாகப்பட்டவன் எம்பெருமானுக்கு சேஷபூத்தன், எம்பெருமான் சுவாமி, இவன் தாசன். அப்படி இருந்துச்சு அந்த பகவத் ஸ்வரூபத்தை அது முதல்ல மறைக்கிறது. இந்த நாம் பண்ணின பாபத்தினால இந்த பிரகிருதி என்ன பண்ணுறது, ஒரு வடிவு கொண்டு நம்ம பகவானுடைய ஸ்வரூபத்தை மறைக்கிறது. முதல்ல பகவத் ஸ்வரூப திரோதான கரீம் ஒன்று முதல்ல, விபரீத ஞான ஜனனி ரெண்டாவது. சரி, பகவத் ஸ்வரூபத்தை தான் மறைக்கிறது. சரி, நான் கோவிலுக்கெல்லாம் போகல, சரி நல்லவனா நான் பாட்டுக்கு இருக்குன்னா அப்படின்னா இல்லை, விபரீத ஞானத்தை உண்டு பண்ணுறது. வீட்டில் உட்காந்தபடியே போகிறவன் வரவன்லாம் அடிக்கிறது வெய்யறது. அப்படி ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். அதனால் பகவானை போய் சேவி கேட்டால் போகிறோம், வெறும நல்லவனாக இருக்குமா அப்படின்னா இல்லை. விபரீத ஞான ஜனனி ரெண்டாவது, விபரீதமான ஞானத்தை உண்டு பண்ணுறது நமக்கு. அந்த விபரீத ஞானமாக உண்டு பண்ணதுனால டேய் உடனே என்ன பண்ணுறான், வீட்டு வாசலில் உட்காந்து, டேய் என் எதிர்க்க நீ இந்த மாதிரி போறியா, நீ நான் எப்பேற்பட்டவன் தெரியுமா, அது இதுன்னு தன்னை பற்றி புகழ்ச்சியாக சொல்லிக்கிறான். அது என்ன அப்படி இருக்குச்சே, நீ ஒரு லட்சியம் இல்லாத போறியா அப்படின்னு சொல்கிறா போல. விபரீத ஞான ஜனனி ஸ்வவிஷயாயாச்ச போக்ய புத்தேர் ஜனனி. அதுக்கப்புறம் அது என்ன பண்ணுறதுன்னா, விபரீத ஞானத்தை உண்டு பண்ணி அந்த பெருமாளை தான் மறைச்சுடுத்து விபரீத ஞானத்தை உண்டு பண்ணுறது. அதனால் என்ன பண்ணுறதுன்னா, நம்முடைய நிலைமையை நாம் மறந்து அந்த அதுவும் பின்னாலே, அதாவது ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். ஒருத்தன் கல்யாணம் ஆனவன் புத்தி கெட்டு போகிறது, அதனால் தன்னுடைய பத்னியே மறக்கிறான், மறந்து அசலார் பத்னியோட உறவாடுறான். அதை மாதிரி அந்த அசலார் பத்னி என்ன பண்ணுறா, இவனுடைய புத்தியை கெடுத்து தன்பால் இருக்கா, அவனுடைய பத்னியோட சேர ஒட்டாத பண்ணி தன்பால் இருக்கா போல இந்த இது பண்ணுறது. விபரீத ஞான ஜனனி ஸ்வவிஷயாயாஸ்ய போக்ய புத்தேர் ஜனனி. தன்னுடைய விஷயத்தில் இந்த மாயைன்னு சொல்லக்கூடிய அந்த பிரகிருதி இருக்குதே, அது என்ன பண்ணுறது, தம் விஷயத்தில் போக்கிய புத்தியை, அதாவது பிறர் மனையை தான், தன்னை தான் தாசியானவள் தன்னிடத்தில் ஈடுபாடு கொள்கிற மாதிரி பண்ணுறாளே, அந்த மாதிரி அது பண்ணுறது. சரி, அதுக்கப்புறம் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு அது என்ன பண்ணுறது, தேகேந்திரியத்வேன நம்முடைய தேகமாக அது பரிணமிக்கிறது, இந்திரியமாக அது பரிணமிக்கிறது. தேகம்னா என்னது, சரீரம், அதாவது போகத்துக்கு இருப்பிடமாக இருக்குது, ஆயத்தனமாக இருக்குது. அப்புறம் போக உபகரணமாக இருக்குது, போகங்களை நுகர்றதுக்கு, பார்க்கறதுக்கு, கேட்கறதுக்கு, ருச்சிக்கிறதுக்கு, அப்படி இந்திரியங்களாக இருக்குது. அதனால் அதான் பகவத் ஸ்வரூபத்தை மறைக்கிறது, விபரீத ஞானத்தை உண்டு பண்ணுறது, தன்பால் ஈர்க்கிறது. அதாவது நம்ம பகவானை மறைச்சது மாத்திரம் இல்லை, நம்மையும் மறைச்சுடுத்து. நம்மையே நாம் தெரிஞ்சிக்காமல், நாம் இந்த வீட்டை சேர்ந்தவன், இந்த பத்னியோடு தான் இருக்கணும், நம்ம பத்னியோடு தான் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் மறைச்சி அவள் பின்னால் போயின்னு இருக்கா மாதிரி நம்மையும் மறைச்சுடுறது நான் விபரீத ஞானம். அதனால் ஸ்வவிஷயாயாச்ச போக்கிய புத்தேர் ஜனனி, தன்னிடத்தில் போக்கியதா புத்தியை உண்டு பண்ணுறது. அதனால் தேக இந்திரியத்துவ ரூபேன, தேகேந்திரியத்வேன நமக்கு தேகமாகவும் இந்திரியங்களாகவும் ஆறுது. இந்த மாதிரி தப்பு காரியங்கள்லாம் பண்ணுறதுக்கு அந்த பிரகிருதி தான் தேக ரூபமாகவும் இந்திரிய ரூபமாகவும். அதனால் 4 5 தேகத்வேன தேக ரூபேன இந்திரியத்வேன தேகேந்திரியத்வேன. அதாவது என்ன, பகவத் ஸ்வரூப திரோதானகரையும் விபரீத ஞானஜனையும் ஸ்வவிஷயாச்ச போக்கிய புத்தேர்ஜனையும் தேகேந்திரியத்வேன தேகத்வேன இந்திரியத்வேன தேகேந்திரியத்வேன
போக்கிய புத்தேர் ஜன்மன் தேகேந்திரியத்வேன அப்புறம் போக்கியத்வேன 6வது. போக்கியம்னா என்னதுன்னா அனுபவிக்கக்கூடிய பொருள்கள். ஆஹா, இது என்ன ஆச்சரியமாக இருக்குது, நல்ல போக்கியமாக இருக்குது. இந்த ஜாங்கிரி எப்படி லாலா கடையில் இந்த மாதிரி எங்கேயுமே சாப்பிட்டதில்லை, ரொம்ப நல்லா இருக்குது. அப்புறம் இதோ போரா பார்வதி, இவ்வளோ பால ஒரு அழகை நான் பார்த்ததே இல்லை. அதனால் அவள் பின்னால் கொஞ்ச நாள் போயிட்டு வரணும் போல் இருக்குது. என்ன இப்படின்லாம் இது பண்ணுறதே. அந்த மாதிரி போக்கியத்வேன அந்த போக்கிய பொருளாக அந்த பிரகிருத்தியே மாறுறது. நம்முடைய சரீரமாகவும் இந்திரியமாகவும் மாறிந்து மாத்திரம் இல்லாத நமக்கு போக்கிய பொருளாக அனுபவிக்கக்கூடிய உயர்ந்த பொருளாக அப்படி நாம் நினைக்கிற மாதிரி அது ஆறுது. இது மாத்திரம் இல்லை, அப்புறம் சூக்ஷ்ம ரூபேணச்சா. அது தவிர இதெல்லாம் நமக்கு தெரியுது. நான் இத்தனை நாளாக கோவிலுக்கு போயிருந்தோம் தெரியல, அப்புறம் இத்தனை நாளாக நல்லவனாக இருந்தோம், இப்போ கெட்டு போட்டோம், விபரீத ஞானம் வந்துடுத்து. அப்புறம் நாம் இத்தனை நாளாக பகவானை பற்றி நினச்சிருந்தோம், ஐயோ நாம் இந்த மாதிரி உயர்ந்த குலத்தில் பிறந்திருக்கோம், இது இப்படி சந்தியாவனம் பண்ணணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும்னு நினச்சிருந்தோம், அது கூடுத்து. அதெல்லாம் நன்னா தெரியுது. அதனால் அப்புறம் தேகத்வேன இந்திரியத்வேன இந்த தேகமெல்லாம் நன்னா இருந்தது, இப்போ தாறுமாறான காரியத்துக்கு பண்ணுறது, இந்திரியங்களும் தாறுமாறானத்தை பார்க்குறது, இதெல்லாம் நன்னா கண்ணுக்கு தெரியுது. போக்கிய பொருள் எது நமக்கு போக்கியமான வஸ்துவோ அதெல்லாம் விட்டுட்டு மற்ற போக்கிய பொருளெல்லாம் நாம் எடுக்கிறோம். எல்லாம் தெரியுது. சூக்ஷ்ம ரூபேணச்சா இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாத இருக்கக்கூடியதாகவும் ரொம்ப, அதாவது நம்ம புலன்களுக்கு எட்டாதபடியானதாகவும் அது நம்ம தொந்தரவு பண்ணுறது. இப்போ வச்சுப்போமே, உதாரணத்துக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். இப்போ சொப்பனம் இருக்குது. இப்போது ஒத்தி பின்னால் போகிறா ஒருத்தன் அப்படின்னா அதெல்லாம் நேரம்னா தப்பு. லாலா கடையில் போய் வாங்கி சாப்பிட்றான் அப்படின்னா அது நன்னா தெரியுது தப்பாக. போகிறவன் வரவன்லாம் வம்புக்கு இழுக்கிறான், நல்லவனா இல்லை, அதெல்லாம் எல்லாம் தெரியுது. ஆனால் இப்போது இதில் இருக்குது, அது சொப்பனத்தில் ஏன்னா ரொம்ப பிரமாதமாக ஒரு ஸ்திரீ இல்லை 4 ஸ்திரீயோடு போகிற மாதிரி சொப்பனம் காண்றான். அங்கே இருக்குதா இல்லை, எழுந்தால் அந்த 4 பேரை இவனால் பார்க்க முடியுமா? இல்லை. ஆனால் மாதிரி ஒரு சூக்ஷ்மமான அந்த ரூபத்திலையும் நம்ம வாட்டி வதைக்கிறது. அது இந்த மாதிரி தப்பான காரியங்களுக்கெல்லாம் அது நம்ம இழுக்கிறது. சூக்ஷ்ம ரூபேணச்சா 7 மொத்தம். அவஸ்திதாம் தெய்வீம் குணமயீம் மாயாம், அதாவது என்னுடைய அனாதி கர்ம பாவத்தினால இந்த மாதிரி 7 விதமாக இந்த எம்பெருமானோட சம்பந்தப்பட்டது. இந்த மாயைன்றது, அந்த பிரகிருத்தின்றது எம்பெருமானுடைய மாயை. என்ன மாயாந்து பிரகிருதிம் வித்தி அப்படின்னு சொல்லியிருக்குது. அதே மாதிரி மாயா ஜெகன்மோகினி அப்படின்னு காந்தஸ்தே புருஷோத்தம பணிபதி சையாசனம் வாகனம் வேதாத்மா விகேஸ்வரா யவனிகா மாயா ஜெகன்மோகினி. நான் ஜகத்தெல்லாம் மோகிக்க பண்ணும்படியான திரை போல அது எம்பெருமானை சேர்ந்ததாக இருக்குது. அதனால் இப்படிப்பட்ட மாயையிலேருந்து தாசபூதா சரணாகதோஸ்மி இது வக்தாரம் மாம் தாரையா என்ன தாண்டுவின்னு சொல்கிறேன். இப்போ இது சரணாகதன்னு போட்டோம், நம்ம பெருமாள் எல்லா பாபத்தையும் ஒழுகி போகிறான், அதனால் இந்த பிரகிருத்திலேருந்து நாம் தாண்டிடுவோம். ஆனால் பக்தி யோகம் பண்ணுறவனுக்கு இவ்வளோ பாப்பங்கள் இருந்ததுன்னா அவனுடைய சிந்தை எப்படி போகும்? போகிறவரை தான் பார்த்துட்டுருக்கும். வழியில் போகிற இடத்துலாம் கண்டத்தையும் சாப்பிடும்படியாக நாக்கு தூண்டும், கண்டத்தை பார்க்கும்படியாக கண்ணு தூண்டும், மூக்கு அதே மாதிரி கண்ட வாசனையெல்லாம் நுகரும். அதனால் பக்தி யோகம் பண்ணுறதுக்கு அதனால தான் அந்த காலத்தில் அந்த பக்தியோக நிஷ்டாலாம் அடியவர் பழவுரை அரி அரி அரியே அப்படின்னு சாச்சார். அரி 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 அரியே, அரி 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 அரியே 7 தடவை சொல்லணும். என்ன அப்படி. அதனால் இது பழவுரை. அவள்லாம் என்ன பண்ணுவா, நித்தியம் எழுந்த உடனே அதான் உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் அப்படின்னு சொன்னா பாருங்க ஆண்டாள் கூட. அவள்லாம் இந்த ஹரிநாம சங்கீர்த்தனம் கார்த்தால் எழுந்த உடனே 7 தடவை சொல்கிறா. ஏன் சொல்கிறா அப்படின்னு சொன்னால், இந்த 7 விதமான பாபங்களும் நமக்கு அந்த பிரகிருதி சம்பந்தமும் போகணும். நம்முடைய பாபத்தினால
இந்த பிரகிருதியாகப்பட்டது நமக்கு 7 விதமான சம்பந்தம் கொண்டு நம்ம அழுத்துறது. அதனால் ஒவ்வொரு விதமான சம்பந்தத்தையும் அறுக்கிறதுக்கு ஒவ்வொரு அருகி அப்படின்னு சொல்லணும். அதனால்தான் அந்த வைஷ்ணவ தினசரியில் கூட சுவாமி தேசிகன் அடியவர் பழவுரை அரி 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 அரியே அப்படின்னு சொன்னார். இது பழவுரை அப்படின்னு சொன்னார். ஏன் பழவுரை? பக்தியோக நிஷ்டாலாம் தங்களுடைய பக்தி தடப்படாத இந்த மாதிரி போகாதபடி இருக்கிறதுக்கு, அவள் புத்தி நிலையாக நிற்கிறதுக்கு, நல் காரியங்களே பண்ணுறதுக்கு, நல்ல அனுஷ்டானங்கள் பண்ணுறதுக்கு உண்டான தன்மையை கொடுக்கறதுக்காக தான் நிச்சயம் அவள் எம்பெருமான மனசில் நினச்சிண்டு படுத்துக்கிறா, தியானம் பண்ணிண்டு. அப்படி எழுந்திருக்குச்சே அந்த எம்பெருமானை அப்படியே தன்னுடைய பாப்பங்கள்லாம், ஏன்னா மேல் கொண்டு காரியம் பண்ணுறா, இனிமேட்டு தான் காரியம் பண்ண போகிறோம் வீழ்ச்சா விட்டு. அதனால் இப்போ காரியம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே இந்த பாப்பங்கள்லாம் நமக்கு போகணும் அப்படின்னு பழவுரை. அதனால் நாம் இந்த ஹரிநாம சங்கீர்த்தனத்தை 7 தடவை பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரங்கள் விதிச்சிருக்கு. இதுபடி நாம் பண்ணணும். இந்த இடத்துல பெருமாளை அதுக்கப்புறம் நமக்கு மங்களம் நல்கிறதுக்காக, இப்போ பாப்பங்கள் தொலைகிறதுக்காக இதை சொன்னோம். அப்புறம் மங்களம் நல்கிறதுக்காக ரொம்ப ஆசுகாரியாக சீக்கிரமாக யார் வரான்? கஜேந்திரனை, முதலவாய்ப்பட்ட கஜேந்திரனை ரட்சித்தானே, அப்படி கஜேந்திர ரக்ஷகனாக இருக்கக்கூடிய எம்பெருமான கருடாரூடனை நாம் தியானம் பண்ணணும் மங்களத்துக்காக. அப்புறம் இன்னும் சிலதெல்லாம் சொல்லிருக்கு. அதனால் நாம் முக்கியமாக என்ன, அரிஹி 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 அரிர் அரிர் அரிஹி அப்படின்னு 7 தடவை சொல்லணும். அப்புறம் இந்த அப்படி சொல்கிறதுக்கு தேசிகனுடைய ஒரு ஸ்லோகத்தை கூட சொல்லலாம். கஜேந்திர ரக்ஷா துவரிதம் பவந்தம் கிராகைரிவாகம் விஷயைர் விகிருஷ்டா அபார விஜான தயானுபாவம் ஆப்தம் சதாம் அஷ்டபுஜம் பிரபத்யே அப்படின்னு அஷ்டபுஜ அஷ்டகத்தினுடைய முதல் ஸ்லோகத்தை கூட சொல்லலாம். இப்படி சொல்லி நாம் அதுக்கப்புறம் நமக்கு அவகாசப்படிக்கு ஏதோ பெருமாள் ஆச்சாரிய வந்தன பூர்வமாக பகவானை தியானம் பண்ணணும். அதனால் ஆச்சாரிய வந்தனத்துக்கு என்னுயிர் தந்தளித்தவரேன்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்லோகம் இருக்குது, பாசுரம் இருக்குது. அதை சொல்லிவிட்டு பெருமாளை நினச்சிட்டு அப்புறம் நாம் மேலே எழுந்து போகணும். அதுக்கப்புறம் நடத்தல் அப்படின்றத அடுத்ததாக பார்ப்போம். கவிதார்க்கே சிம்மாய கல்யாணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. आदिवंशडगोपादीनतिवर्यान् भजे निशं श्रीरङ्गपूरुषडजित्यधीशानपदाश्रयं श्रीवत्सं तिलकं वन्दे श्रीकृष्णदेशिकम्.